இங்க ஒரு பாட்டி இந்த வயசான காலத்திலயும் குப்பையை பொறுக்கி எடைக்கு போட்டு அதுல வர காசுல தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த பாட்டியோட பேத்திக்கு அவ வேலை செய்யற இடத்துல ஒரு பிரச்சனையாகி 4 லட்சம் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவ்வளவு காசு இவங்க வாழ்க்கை ஃபுல்லா உழைச்சா கூட கிடைக்காது. அவ்வளவு கஷ்டத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இங்க இருக்கிற அட்டை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு பாக்ஸ்குள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்கு. எண்ணி பார்த்தா 7 லட்சத்துக்கு மேல இருக்கு. இது அந்த ஆண்டவனே கொடுத்ததா நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறமாவது வேலை செய்யாம கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப சடனா இவங்க முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. உள்ள இருந்து 2 பேர் வந்து இங்க ஏதாவது பணம் இருந்ததை பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. ஆரம்பத்திலே இந்த பாட்டி அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பத்தி சொல்லாம எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்கன்னு ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. அதுக்கு அவரும் கரெக்டா 7 லட்சம் வச்சிருந்தேன், அது பையனோட காலேஜ் ஃபீஸ்க்காக வச்சிருந்தேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அது அவரோட காசுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அது அவர்கிட்டே கொடுத்துறாங்க. அதை வாங்கினவரு இந்த பாட்டியோட நேர்மைக்காகவே 1 லட்சத்தை எடுத்து கொடுக்கறாரு. ஆனா அந்த பாட்டி அந்த பையனோட படிப்புக்காக வச்சிருந்த காசு அது வேண்டான்னு சொல்லிட்டு அதை அந்த பையன்கிட்டே கொடுத்து ஒழுங்கா படிக்கணும்னு சொல்றாங்க. இவங்க இருக்கிற கஷ்டத்துக்கு அந்த காசை இல்லன்னு கூட சொல்லிருக்கலாம். இருந்தாலும் நேர்மையா இருக்கணுங்கிறதுக்காக அந்த